என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னும் என் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னும் என் தாமதமே. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இயேசுவிடம் ஓடிவா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நேபாள் நாட்டுக்காக நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் நேபாள நாட்டுக்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ராஜா அந்த நேபாள் நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேஷன் ஆஃப் நேபாள் நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா அந்த நேபாள் தேசத்தை கத்த ரட்சிப்பீராக. அந்த தேசத்திலே 2,97,00,000 மக்கள் வாழ்கிறார்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா கிட்டத்தட்ட 3 கோடி ஜனங்களை நீ ரட்சிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ஆத்தும் அழிந்து போது உமக்கு சித்தமல்ல என்ற வசனம் சொல்கிறதப்பா. அந்த நேபாள் தேசத்தில் ஒவ்வொரு குடிமக்களை கத்த ரட்சிப்பீர். இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிவுடைய மனக்கண்களை திறந்தருளுவீராக. ஆண்டவரே அந்த தேசத்துடைய பிரசிடென்ட் ஆண்டவரே ராம்சந்தர் பவுடலுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அந்த தேசத்துடைய அரசாங்கத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். யாவரையும் கத்த ரட்சிப்பீராக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் தூய்மையான ரத்தம் பாவ சாபங்களை போக்குகிற இருளை போக்குகிற இயேசுவின் வல்லமையுள்ள ரத்தம் அந்த நேபாள் தேசம் முழுதுமாய் தெளிக்கப்படுவதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே கல்வாரி கரம் அந்த தேசத்தின் மீது ரட்சிப்பின் கரம் நீட்டப்படுவதாக. அந்த நேபாள் தேசம் முழுதும் ரட்சிக்கப்பட்டு இயேசுக்கு சொந்தமான தேசமாய் மாறுவதாக. இயேசுதாம் அந்த தேசத்தை ஆளுகை செய்து அந்த தேசத்தை சேமமாய் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் நீர் வாழ வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை மூடியிருக்க எல்லா இருளின் வல்லமைகள் இன்று இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படியாக ஜெபிக்கிறோம். வெளிச்சமாக இயேசு அந்த இடத்துல உதிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அங்கே வாழ்கிற இருளிக்கிற ஜனங்கள் எல்லாம் இயேசுவாகிய வெளிச்சத்தை காணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அங்க ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை மிஷனரிகளை பலப்படுத்தி ஆசிரித்து பயன்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும் அப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் துதிகன மகிமையெல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Glory to Jesus.